சொந்தங்களே காலையில் எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சதும் கிச்சனில் பாத்திரமெல்லாம் நைட்டே கழுகியாச்சு. டீ வைக்கிறேன் பாருங்கள். எப்போவுமே நம்ம வந்துட்டு இஞ்சி இலக்கெல்லாம் போட்டு டீ வைப்போம். அதை டீ வைக்கிறேன். ஜன்னல்லாம் நான் ஓப்பன் பண்ணாதனால உங்களுக்கு இருட்டாக தெரியுது. ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிட்டா அது வெளிச்சிருக்கும். இப்போ நம்ம கருவாடு கடைக்கு வந்திருக்கோம். என்ன கருவாடு இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா வகையான கருவாடும் வச்சுருக்காரு. நம்ம வந்து ஐக்கோர கருவாடு வாங்குகிறோம். ஐக்கோர கருவாடு வாங்கியாச்சு. எல்லா வகையான கருவாடு இருக்குது. ஐக்கோர கருவாடு தான் கேட்டிருக்கவர்கிட்ட. ஐக்கோர கருவாடு வாங்கிட்டு அப்படி நேராக வந்தாச்சு. எங்கள் ஜாராஜனுக்கு வந்துட்டு ஃபுட்டு வாங்கணும். அதுக்கு வேணும் நான் மெடிக்கல் ஷாப் வந்திருக்கேன். மெடிக்கல் ஷாப்பில் வந்துட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் ஃபுட்டு ஒன்று வாங்கினேன். வெளியில் போயிட்டு அது வாங்கியாச்சு. டீ குடிக்க அந்த வேலையை முடிஞ்சு முன்னாடி கருவாடு இப்போ நேரம் நம்ம வீட்டுக்கு போய் கருவாடு தான் வாங்கினேன். இது வந்துட்டு சீலா கருவாடுனாரு. சீலா கருவாடாம் பாருங்கள். 100 வந்துட்டு 60 ரூபா சொன்னார். சரி சீலா கருவாடு வாங்கி இன்றைக்கி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நைட்டே பிளான் பண்ணியாச்சு. கருவாட்டு குழம்புக்கு முருங்கைக்காய் வாங்கியாச்சு. 2 முருங்கைக்காய். முட்டை வேக வைக்கலான்னு சொல்லிட்டு முட்டை அவிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு முட்டை வாங்கியாச்சு. காலையில் டிஃபன் பாருங்கள், தோசை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டிஃபனுங்க பாருங்கள். ஒரு தோசை ஊற்றி வச்சுருக்கிறேன். அந்த சைடு கருவாட்டு குழம்புக்கு மொச்சப்பயிர் நைட்டே ஊற வச்சுட்டேன். மொச்சப்பயிர் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்கிறேன். ஃபுட்டு வாங்கிட்டு வந்து ஃபுட்டு போட்டாச்சு. 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. பாத்திரம் பாருங்கள் இருக்க சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. பாத்திரமெல்லாம் கழுவி வச்சாச்சு. நீ பாருங்கள், ஒரு ஆளுக்கு முட்டை தோசை சுட்டாச்சா, இன்னொரு ஆளுக்கு ப்ரெட் ரோஸ்ட்டான். அவங்க இப்போ ப்ரெட் ரோஸ்ட் பாருங்கள். ப்ரெட் ரோஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு ஆளுக்கு முட்டை தோசை கொடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு ப்ரெட் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு இங்கே முட்டை தோசை. இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம். வீடு கூட்டி விட்டு அவசரமாக இப்போ இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் வெளியே போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் கூட்டி விட்டுட்டு இங்கே பாருங்கள் மக்களே, என் பையனுக்கு ப்ரெட் ரோஸ்ட்டு முடிச்சாச்சு. இனி அவன் சாப்பிட போகிறான். இனி நம்ம இப்போ தான் கூட்டி விட்ருக்கேன். நீ மூஞ்சி தெரியாமல் இப்போ எனக்கு டிஃபன் பண்ண போகிறோம். எனக்கு வந்துட்டு ஆப்பம் சொல்கிறேன். ஆப்பம் பாருங்கள், ஆப்பம் தான் எனக்கு கொடுக்குறேன். ஆப்பத்தில் முட்டை ஊற்றிருக்கோம். முட்டை ஆப்பம் தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு முட்டைப்போ ரெடி ஆயிடுச்சு. முட்டைப்போ தான் நான் பாத்திரம் கழுவ சேர்ந்துட்டு தான் கிளம்புற பிளான் இருக்குது. இப்போ லஞ்ச் வந்துட்டு தேங்காய் சாப்பாடுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். புதினா சும்மா ஒரே கொத்து போட்டிருக்கேன் சும்மா ஸ்மெல்லுக்கு. கருவாடு குழம்புக்கு உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு புளி ஊறப்பட்டாச்சு. ஓகே, இப்போ லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சாப்பாடு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கருவாடு குழம்பு வச்சாச்சு, சாப்பிட்லாம். இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் நம்ம வெளியே கிளம்பிடலாம். ஹாய் சொந்தங்களே, வீட்டுக்கு வந்தாச்சு. நைட் டிஃபன் எதுவும் வேணாங்கிறாங்க. எல்லோரும் வெளியிலேயே சாப்பிட்றதுனால வேணாங்கிறாங்க. ஆனாலும் வீட்டில் வந்து மதியானம் செஞ்ச லஞ்சு சாப்பாடு எல்லாமே இருக்குது. கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாம்.